ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் சீரிஸாக எடுக்கப்பட்ட தி ஃபேமிலி மேன் சீரிஸோட சீசன் 3 வந்து இப்போ ஃபைனலா அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா 7 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 15 மினிட்ஸ் டியூரேஸ் கிட்ட வந்துருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீரிஸோட ஹீரோ வந்து புது வீட்டுக்கு பூஜை போட்டு குடி போயிடுவாரு. இன்னொரு பக்கம் நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில குண்டு வெடிப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு சைனா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வழக்கம் போல நம்ம சீரிஸோட ஹீரோ வந்து ஒரு மிஷனுக்காக போகும்போது அந்த இடத்துல ஒரு ட்ரக் லார்டா இருக்க ஜீதிப்பை இவர் எப்படி மீட் பண்றாரு, இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சரமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரிஸோட சீசன் 1, 2 இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது சீசன் 3 பாத்தீங்கன்னா 75% ஃபில் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத மேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது, சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, சீரிஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த சீரிஸோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டோரிலாம் இல்லாம ஒரு மாதிரி ஸ்பை த்ரில்லர் மோட்ல தான் கொண்டு போவாங்க. ஸோ அது கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கலாம். தென் சீரீஸ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான சீரீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க.